Hello friends, welcome to our channel Vistara Institute of Banking. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது க்ளோஸ் டெஸ்ட். இதுக்கு ஒரு பேசேஜ் செலக்ட் பண்ணிக்கும். இந்த பேசேஜில் 3 blanks இருக்குது. இதை கரெக்டான ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம ஃபில் பண்ணலாம். ED conducts searches in case alleging illegal forex trading. The Enforcement Directorate conducted searches in Ahmedabad in connection with the money laundering case by TP Global FX for dash trading in forex illegally. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து அகமதாபாத்தில் இருக்க டிபி குளோபல் எஃப்எக்ஸில் சர்ச் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க மணி லாண்டரிங் கேஸ்னாலையும் ஃபாரெக்ஸில் இல்லீகலாக அவங்க ட்ரேட் பண்ணுறாங்கன்ற கேஸை பேஸ் பண்ணி அவங்க சர்ச் பண்ணுறாங்க. இதில் ஒரு blank இருக்குது பாருங்கள். இந்த blank கரெக்டான ஆப்ஷன்ஸ் எதுன்னு பார்க்கலாம். ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ராபப்ளி, ரிப்போர்ட்டட்லி, ஜென்யூன்லி, அலிஜெட்லி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ப்ராபப்ளின்ற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணால் அதுக்கு மீனிங் என்ன வரும்னா மேபின்னு வரும். ஸோ மேபி ட்ரேடிங் இன் ஃபாரெக்ஸ் இல்லீகலின்றது கரெக்டான வேர்ட் கிடையாது. ஸோ ரிப்போர்ட்டட்லின்ற வேர்ட் யூஸ் பண்ணால் அதுக்கு என்ன மீனிங்னா சில பேர் சொல்கிறத வச்சு நம்ம சர்ச் பண்ணுறாங்க, அந்த மாதிரியான மீனிங் வரும். ஸோ அந்த வேர்ட் நம்ம யூஸ் பண்ணோம்னா ரிப்போர்ட்டட்லி ட்ரேடிங் இன் ஃபாரெக்ஸ் இல்லீகலின்னு வச்சோம்னா அது கரெக்டாக வராது. ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் வந்து ஜென்யூன்லி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஜென்யூன்லின்றது வந்து எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ அந்த வேர்ட் கரெக்டாக வராது. ஜென்யூன்லின்ற வேர்ட் மீனிங் என்னென்னா ட்ரூத், ஆனஸ்ட்டாக அவங்க வந்து இல்லீகலாக ஃபாரெக்ஸில் ட்ரேட் பண்ணுறாங்கன்ற வேர்டு வந்து கண்டிப்பாக கரெக்டாக இருக்காது. ஸோ லாஸ்ட் வேர்ட் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அந்த வேர்டு என்னென்னா அலிஜெட்லி. இது என்னென்னா எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் ஒரு கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி ஒருத்தவங்களை குற்றம் சாட்டுறது தான் allegedlyன்ற வேர்டுக்கான மீனிங். ஸோ allegedly trading in forex illegallyன்ற வேர்ட் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் போகலாம். According to the agency, rupees 1.36 crore in cash, 1.2 kg of gold, 2 luxury vehicles and various dash documents were seized. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா கேஷும் கோல்டு, 2 luxury vehicles இவ்வளோலாம் அவங்க சீஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது கைப்பற்றியிருக்காங்க. டேஷ் டாக்குமெண்ட்ஸ் வேர் சீஸ்ட். அந்த இடத்துல ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த 4 ஆப்ஷன்ஸில் எது கரெக்டாக வரும்னு பார்க்கலாம். அக்யூசேட்டரி டாக்குமெண்ட்ஸ்ன்னு யூஸ் பண்ணோன்னா அந்த இடத்துல அக்யூசேட்டரின்ற வேர்ட் மீனிங் என்னென்னா ஒருத்தவங்களை குற்றம் சாட்டுறது, அந்த மாதிரி மீனிங் தான் வரும். ஒருத்தவங்களை அக்யூஸ் பண்ணுறோம். ஸோ அக்யூசேட்டரி டாக்குமெண்ட்ஸுன்றது அந்த இடத்துல கரெக்டாக வராது. அப்சால்விங்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணால் அது அந்த இடத்துல ஆண்டனிம் மாதிரி வரும். அப்சால்விங்னா விடுவிக்கிறது, எந்த விதமான குற்றமும் அவங்க செய்யலை, அவங்க குற்றத்துலேருந்து அவங்கள விடுவிக்கிறது, நோ கனெக்ஷன் டு த க்ரைம் அப்படின்ற மீனிங் வரும். ஸோ அப்சால்விங்கும் அந்த இடத்துல கரெக்டாக வராது. நெக்ஸ்ட் வேர்டு கன்விக்டிங். இந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணோம்னா ஒரு லீகலாக ஒருத்தவங்களை குற்றம் செஞ்சுருக்கிறாங்கன்னு சொன்னால் தான் கன்விக்டிங்ன்ற வேர்டு கரெக்டாக வரும். ஸோ அந்த பிளாங்கில் கன்விக்டிங்கும் கரெக்டாக வராது. நெக்ஸ்ட் வேர்டு இன்க்ரிமினேட்டிங்ன்ற வேர்டு என்னென்னா சப்போர்ட்டிங் வித் எவிடன்ஸ் இருக்குதோ, எவிடன்ஸ் வச்சு ஒருத்தவங்க தப்பு செஞ்சுருக்காங்க சொல்லி ஒருத்தவங்க மேலே குற்றம் சாட்டினா அந்த வேர்ட் தான் இன்க்ரிமினேட்டிங். அலிஜெட்லியில் வந்து எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் ஒருத்தவங்களை குற்றம் சாட்டுறோம். இந்த இடத்துல இன்க்ரிமினேட்டிங்னா ஒரு எவிடன்ஸ் இருக்குது, அவங்க க்ரைம் பண்ணியிருக்கிறாங்க, மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாங்கன்றதுக்கு ஒரு எவிடன்ஸ் இருக்குது. ஸோ இன்க்ரிமினேட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வேர் சீஸ்ட். ஸோ ஒரு ப்ரூஃப் இருக்குது, அதனால இன்க்ரிமினேட்டிங்ன்ற வேர்டு தான் இந்த இடத்துல நமக்கு கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா the ED probe is based the ED also froze 14.72 euro lakh kept in a bank account. The ED probe is based on a first information report registered by the Kolkata police against TM traders and KK traders. இதை எதை பேஸ் பண்ணி இவங்க இந்த சர்ச் நடத்துகிறாங்கன்னா டிஎம் ட்ரேடர்ஸ் அண்ட் கேகே ட்ரேடர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக கொல்கட்டா போலீஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி தான் இந்த சர்ச்சை இடி நடத்துகிறாங்க. நெக்ஸ்ட் லைனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா as per the Reserve Bank of India, TP Global FX is neither registered with the RBI nor does it have any dash from the RBI for forex trading, said the agency on Tuesday. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்பிஐ மூலமாக டிபி குளோபல் எஃப்எக்ஸ் வந்து ஆர்பிஐயில் ரிஜிஸ்டர் பண்ணல, நாட் டஸ் இட் ஹாவ் எனி டேஷ் ஃப்ரம் த ஆர்பிஐ. இந்த பிளாங்க் இப்போ ஃபில் பண்ணலாம். பெர்மிஷன்ற வேர்டு இந்த பிளாங்கில் யூஸ் பண்ணோன்னா பெர்மிஷன் ஃப்ரம் த ஆர்பிஐன்றது வந்து ரொம்ப இன்ஃபார்மலாக இருக்கும். ஸோ அந்த வேர்ட் கரெக்டாக வராது. நெக்ஸ்ட் கன்சென்ட்ன்றது வந்து ஒரு ஒப்புதல் வாங்குறது. இது வந்து அன்அஃபிஷியலாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கன்சென்ட் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறோன்றது. ஸோ இந்த வேர்டும் நமக்கு அந்த இடத்துல கரெக்டாக வராது. நெக்ஸ்ட் ஆத்தரைசேஷன்.
ஆத்தரைசேஷன்னா ஒரு லீகலாக ஒரு அஃபிஷியல் ரிட்டன் டாக்குமெண்ட் நம்ம வாங்கி பெர்மிஷன் வாங்கி நம்ம ட்ரேட் பண்ணுறாங்க, அந்த மாதிரியான மீனிங் வரும். ஸோ ஆத்தரைசேஷன் ஃப்ரம் த ஆர்பிஐ ஃபார் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ற வேர்ட் தான் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் வேர்டு ஏன் கரெக்டாக வராதுன்னா, ப்ராஹிபிஷன்ற வேர்டு வந்து எக்ஸாக்ட் அந்த 3 வேர்ட்ஸும் சினானிமா இருக்குன்னா அதுக்கு இது ஆண்டனிமா இருக்குது. ப்ராஹிபிஷன்றது பேன் பண்ணுறோம் அந்த மாதிரியான மீனிங் வரும். ஸோ அந்த லாஸ்ட் வேர்டு கரெக்ட் இல்லை, ஆத்தரைசேஷன் தான் கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.